Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பலே ஒரு சூப்பரான ஒரு ஃபேக் ஜூம் ட்ரான்சிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபேக் ஜூமுக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். எந்த ஒரு எஃபெக்ட்ஸ்மே எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்மே இருக்காது. பட் இந்த ட்ரான்சிஷன்ல என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு ஸ்குவீஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம். தென் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆசிலேட் அதுக்கப்புறம் ஸ்விங்லாம் வந்து ஆட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்மூத்தான ஒரு ஷேப் கிரியேட் பண்ணி இந்த ஃபேக் ஜூம் ட்ரான்சிஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட் எடிட் இல்லைனா லவ் எடிட்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் வந்து பேடாஸ் எடிட்க்குமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேடாஸ் எடிட்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக அது வந்து ரெண்டு மெத்தடாக பண்ணலாம். பேசிக்கான ஒரு மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா வந்து பல்சேஜ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் பல்சேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, நான் வந்து மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லித்தரேன். ஸோ நல்ல ஒரு வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். ஸோ அதுக்குமே ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ இப்போ ஓகே, இந்த இதில் என்ன பண்ணலாம்டா, ஃபர்ஸ்ட் வந்து மேஜரான ஒரு சிம்பிளான ஒரு ஜூம் அவுட் ஜூம் இன் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு இது போல ஒரு 3 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ தேர்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதே போல நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் செட் பண்ணுற போலே கிராஃப்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ ஜூமினுக்கு வந்து இந்த கிராஃப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஜூம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதே போல் ஒரு கிராஃப் செட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஓவர் ஷூட் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஃபேக் ஜூம் வந்து கிடச்சிருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேவா? டன். இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் வந்து பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்சு. ஸோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து மிரர் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேசிக்கானது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். ஸோ அதில் ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஆசிலேட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களோட ஆங்கிள் வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு 180க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க ஆங்கிளை. ஓகேவா? ஸோ ஆங்கிள் வந்து 180க்கு செட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1.80 ஹெர்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியுமே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? டன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா நமக்கு மேக்னிடியூட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மேக்னிடியூட் எனக்கு ஹெவியாக வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு 250 வந்து செட் பண்ணிக்கோங்க மேக்னிடியூட். ஓகே, ஹெவியாக வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோ செட் பண்ணிக்கலாம். செகண்ட் கீ ஃப்ரேம் 0 வந்து கொண்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இப்படி வந்து ரொம்ப ஹெவியாக மேக்னிடியூட் வந்து ஆகும். ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணலாம். இது போல் ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, ஃபைன். இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷேக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. தென் என்ன பண்ணீங்கன்னா அகைன் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் சர்வீஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்விங்கை ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஆங்கிள் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு -5 டிகிரிக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் 2 பார்த்தீங்கன்னா ஒரு +5 டிகிரி. டன். அதுக்கப்புறம் ஃபேஸ் இருக்கும், ஃபேஸ் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க, ஜஸ்ட் வந்து இதை வந்து விட்டுருங்க. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விங் எஃபெக்ட்மே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபேக் ஜூமும் ஆகுது. ஓகேங்களா? டன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸ்போஷர் எஃபெக்ட் கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. கலர் லைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் காமா இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்போசர் இருக்குதுல்ல 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணுங்க. ஸோ 2வது கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 2வது கீ ஃப்ரேமோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 0.60 வச்சுக்கிறேன். ஸோ 3rd கீ ஃப்ரேம் வந்து கடைசியாக கொண்டு போயிட்டு அதோட வேல்யூவை 0 வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, டன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதுக்குமே வந்து கிராஃப்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த கிராஃப்லேயே 4th கேட்டகரியாக இருக்கும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் 4th ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இது எதுக்கு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஃபேக் ஜூம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்குவீஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிள் தான். அது வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஸ்குவீஸ்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்குவீஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா 3 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கூட்டுங்க. ஒரு 0.05 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்குவீஸோட வேல்யூ வச்சுக்கோங்க, அதாவது ஸ்ட்ரென்த்து. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமில் -0.05. ஸோ 3rd கீ ஃப்ரேமில் அகைன் 0.05. ஓகேவா? டன். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்குமே சேம் கிராஃப் நம்ம லாஸ்ட்டை யூஸ் பண்ண அதே கிராஃபை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டன். ஸோ இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். எனக்கு ஸ்குவீஸ்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னா நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்குவீஸ் ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம். பட் எனக்கு ஸ்குவீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். இப்போ என்ன பண்ணலான்ட்டா ஜஸ்ட் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க, தென் பிளர் ஆப்ஷன் போங்க, மோஷன் பிளர் வந்து கொடுங்க. டன். ஓகே, ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து நான் ப்ளே பண்ணும்போதே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் அதோட ஸ்மூத்னஸை. ஸோ மறக்காமல் இந்த ட்ரான்ஷன் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ட்ரான்ஷன். ஸோ எல்லா ஏரியாஸ்க்குமே வந்து மேஜராக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இது கூட நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட வந்து டிஃப்ரெண்ட்ஸான ஷேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஷேக் வந்து ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஆசிலேட் ப்ளஸ் ஸ்விங் ஆட் பண்ணிங்கன்னா அதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, இதோட அவுட்புட் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இதை செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டடா பாய். See you.